ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது பிஎஃப் துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது யூபிஎஸ்சி இருக்குது பாருங்கள், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அங்கேருந்து பிஎஃப்கான இபிஎஃப்ஓ டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. பதவி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இதில் வேக்கன்சி நம்பர் 1ல் என்னமான பதவி அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் மற்றும் அக்கௌண்ட் ஆஃபீஸர் இன் எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. 156 வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. 156 வேக்கன்சி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு. ஓகே, ரிசர்வேஷன் படி வேக்கன்சி பிரித்திருக்காங்க. ஜென்ரலுக்கு 78, எக்கனாமிக்கல் விக்கி செக்ஷன் 1, ஓபிசிக்கு 42, எஸ்டிக்கு 23, எஸ்டிக்கு 12, பிடபிள்யூ பார்த்தா 9 வேக்கன்சி ரிசர்வேஷன் படி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் 8ல் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி எக்கனாமிக்கலுக்கு 30, ஓபிசிக்கு 33, எஸ்சிஎஸ்டி 35 வேக்கன்சிக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே அப்ளை பண்ணலாங்க. அதேமாரி உங்களுக்கு டியூட்டிஸ் எந்தமான வேலைவாய்ப்பு இருக்க போது அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் அதாவது நியூ டெல்லி, அங்கே தாங்க வேலைவாய்ப்பு இருக்க போது ஒரு குரூப் பிக்கான மத்திய அரசுக்கான பதவியாக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா இதில் ஒரு 74 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன பதவினா அசிஸ்டன்ட்கான பதவி கொடுத்துருக்காங்க. சேம் பார்த்தா அதே பிஎஃப்லேருந்து தான் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரிசர்வேஷன் படி யார் யாருக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அதே தாங்க, டிகிரி எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேலரி என்ன அதை பற்றி கொடுத்துருக்காங்க. குரூப் கேக்கான பதவி அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எப்போ அப்படின்னா 18/8/2025 முதல் அப்ளை லாஸ்ட் தேதி அதுதாங்க. ஸ்டார்டிங் 29/7/2025லேருந்து 18/8 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு ப்ரொவேஷன் பீரியட் எப்போ எப்படி எக்ஸாம் ஸ்கீம் ப்ராசஸ் இருக்க போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பாருங்கள் கம்பைனடு ரெக்யர்மெண்ட்கான டெஸ்ட்டு வைக்கிறாங்க, சிஆர்டிக்கான டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பென் பேப்பர் மெத்தடில் தான் உங்களுக்கான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போது. அதுக்கான சிலபஸ் என்ன, எவ்வளோ வெயிட்டேஜ் மதிப்பெண் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் கொண்டு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக யூபிஎஸ்சி ஓடிஆரை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதேமாரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். சிலபஸ் எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.